ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தரேன். உங்களுக்கு வந்து நார்மல் ஷெட்யூல் கூட இருக்கு. அப்பப்போ உங்களுக்கு கண்ணில் தென்படுற இந்த பற்றாக்குறை அறிகுறிகளை வச்சுக்கிட்டு என்னென்ன உரங்கள் போடுறது, எவ்வளவு போடுறதுங்கிற விஷயம் வந்து நீங்க உங்களோட ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. ஸோ அதை வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸா நான் வந்து சின்ன ஒரு அந்த அறிகுறிகள் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி தலைச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா இலை வந்து அப்படியே பச்சையா வெளிரிய பச்சையா இருக்கும். அந்த தண்டு அந்த இலை எனக்கு தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப இளஞ்சிவப்பு கலர்ல இருக்கும். செவ்வாழை மாதிரியே தெரியும் பார்க்கறதுக்கு. பட் இது வந்து தலைச்சத்து பற்றாக்குறை யூரியா அப்ளை பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த விசிறி வாழை மாதிரி தோற்றம் கொடுக்கும். இதுவும் தலைச்சத்து பற்றாக்குறை. அதே மாதிரி பொட்டாஷ் பற்றாக்குறை. அடி இலையில வந்து அப்படியே மஞ்சளா போகும். அப்படியே ஆரஞ்சு மஞ்சள் கலர்ல பழுக்கும். அதே மாதிரி இந்த மூக்க இந்த இலையோட நுனியை பார்த்தீங்கன்னா கிளி மூக்கு மாதிரி வளையும். இந்த போட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பொட்டாஷ் பற்றாக்குறை. இதெல்லாம் ஜஸ்ட் ரேப்பிடா இந்த மாதிரி போட்டோகிராஃப் இதெல்லாம் நீங்க வந்து ஸ்கிரீன் சேவர் இது பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். முடிஞ்சா நான் உங்களுக்கு முடிஞ்சா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட அந்த போட்டோகிராஃப் அப்போ நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். தேவைப்படுறப்ப நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பொட்டாஸ் பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த பழங்கள் வந்து சீரற்று பழுக்கும். ஒரே நேரத்தில் ஒரு ஹேண்ட் மட்டும் பழுத்து இந்த தாரை கொண்டு போய் விற்கவும் முடியாது. ஆக்சுவலாக ரேட்டு குறைஞ்சிடும். ஒரு பழம் பழுத்தா கூட ரேட்டு குறைஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி சீரற்று பழுத்துங்கிறது ஏதோ பொட்டாஸ் பற்றாக்குறை வரக்கூடிய ஒரு டிஃபெக்ட் அது. ஸோ இந்த மாதிரி அது மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி இந்த இலை வந்து கிழிஞ்சு வரும் மேலே உள்ள குருத்து இலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். இது கால்சியம் நைட்ரேட் ஸ்ப்ரே பண்ணும். சரி நான் சிம்பிளாக உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரேப்பிடாக சொல்லிடுறேன். இது சாட்டை எல்லாம் மாதிரி தெரியும். இதுவும் கால்சியம் பற்றாக்குறை சுண்ணாம்பு பற்றாக்குறைன்னு வரக்கூடியது. அப்புறம் எந்த இலைத்தாள் வந்து சரியாக உற்பத்தியாக இருக்காது. நடுநரும்பா மட்டும் நல்ல உற்பத்தியாக இருக்கும். இது கால்சியம் பற்றாக்குறை. மெக்னீசியம் பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா அந்த நடுத்தரமான இலையில பார்த்தீங்கன்னா இந்த இலையில வெற்றி பக்கத்தில் நல்ல பச்சையத்தோட இருக்கும். இலையோட ஓரங்கள் நல்லா பச்சையாக இருக்கும். இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து நல்லா மஞ்சளாவே இருக்கும். மஞ்சள் பச்சையாக இருக்கும். ஸோ இது வந்து மெக்னீசியம் பற்றாக்குறை. மெக்னீசியம் சல்ஃபேட் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை டோலமைட் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ப்ளூ பனானான்னு சொல்லிட்டு அந்த தண்டு போதே அப்படி ப்ளூவா நீல கலர்ல மாறும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அது மாதிரி சல்ஃபர் டெஃபிஷியன்சி ரொம்ப முக்கியம். அந்த இலையோட சுருள்ல பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர்னு சொல்லுவோம். இன்னர் அது உள் ஓரம் மஞ்சளா இருக்கும். வெளி ஓரம் வந்து பச்சையா இருக்கும். அப்படியே ஃபேடான மாதிரி தெரியும். இது வந்து சல்ஃபர் பற்றாக்குறை. பெண்டோனைட் சல்ஃபர் கொடுத்தா போதும். ஏன்னா அந்த அட்டவணை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த அட்டவணை வந்து நீங்க ஸ்கிரீன் சேவர்ல போட்டு வச்சிருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் கூட நீங்க பார்த்தா இந்த பெண்டோனைட் சல்ஃபர் போட்டீங்கன்னா அதுக்கு ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ இது நுண்ணூட்டச்சத்துக்கூட பயன்பாடு. இது வந்து பனானா சக்தி ஆல்ரெடி நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஃபார்மர்ஸ் இந்த குரூப்ல நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய முறை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை இப்படிதான் இருக்கும். இது வந்து தாமிர சத்து பற்றாக்குறை. பார்த்தீங்கன்னா இலை குக்கி போட்ட மாதிரி வளையும். ஒரு இலை வர்றதுக்கு முன்னாடி அடுத்த இலை சுருத்துக்கிட்டு வெளியே வரும். கிழிஞ்சு ஓப்பன் ஆகும். இப்போ மேலே உள்ள குருத்தெல்லாம் ரொம்ப கிழிஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டா அதோட மகசூல் வந்து 30-40% குறையும். காரணம் வந்து மேலே உள்ள குருத்தெலை தான் ரொம்ப முக்கியமான இலை. அங்கதான் இந்த போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இலை. அந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டிஃபெக்ட் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஜிங்க் பற்றாக்குறை, துத்தநாகச்சத்து பற்றாக்குறை. எல்லாமே துத்தநாகச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள். இது போரான் சத்து பற்றாக்குறை. அப்புறம் கால்சியம் அண்ட் போரான் பற்றாக்குறை ரெண்டுமே கலப்பா வரப்ப ஒரு முடிக்குத்து நோய் மாதிரியே தெரியும். நிறைய ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வைரஸ் நோய் நினைச்சுக்கிட்டு நிறைய புடுங்கி போட்டுருவாங்க. பட் இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண ரெக்டிஃபை பண்ணிடலாம். இந்த ஒரு சில வைரஸ் நோய்க்கும் நம்ம நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை அறிவிக்கும் நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படும். அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உரம் போடுறதா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு நம்ம பண்ணணும் ஈஸியாக போகும்.